மாதிரி செல்வராஜ் ஒரு ஜாதி டைரக்டரு, துருவ விக்ரம் அவங்க ஜாதி தான், அவரும் தேவேந்திர தான். ஒரு படமாக எடுத்து ஒரு கதாபாத்திரம் மூலியமாக ஒரு படமாக எடுத்து விடுறாரு. அதை வலி வேதனையமாக தான் பார்க்கணும். அவர் உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப அசிங்கப்படுத்தக்கூடாது. அவரை ஒரு மனுஷன் ஒரு வேதனையில் அப்படி ஒரு படம் எடுக்கிறானே, ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அப்படியே படம் எடுக்கிறான் அவனை பார்த்தோம்னா நாளைக்கு இந்த மாதிரிலாம் கதை கிடைக்காது. எந்த டேரக்டர் இப்போ ஒழுங்காக எடுக்கிறாங்க? வந்தோன்னா ஒரு அடிப்பான், அப்படி அடிச்சோன்னா அப்படியே எங்கள் ரூம் ஈக்காட்டுதாங்கள போய் விழுவானுங்க பட்டுன்னு, அது படம்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சண்டையே இல்லைனாலும் நல்ல டைலாகு, நல்லா பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். இவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக படம் எடுக்கிறதே வேறு லெவலில் இருக்குண்ணா. ஒவ்வொரு சீனும் படமாக பார்க்கணும். ஜாதியாக பார்த்தோம்னா எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, அது ஜாதி படம் ஜாதி படம் ஜாதி படம்னு. ஜாதி இல்லை, ஜாதி இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு ஜாதியை கட்டி அழுகிறவன் இந்த படத்தை முக்கியமாக பார்க்கணும். எல்லா படத்துலையும் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறவன் எவனோ அவன் தான் ஜாதி அதிகமாக பார்க்குறான். இந்த மாதிரி இந்த படம் பெரியாரை நேசிக்கணும், அம்பேத்கரை பார்க்கணும்னு சொல்லுங்கள். எந்த தலைவரையும் ஜாதி தலைவராக மாற்றவனான்னு சொல்லுங்கள். அதனால் தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. என்ன நடிப்பு நடிச்சு வச்சுருக்காரு. கண்ணாலேயே ஆக்டிங் பண்ணுற இந்த கமல், விஜய், அஜித்னு சொல்லுவாங்க. எத்தனை படம், 3ஆம் படம் 4ஆம் படம்னாலும் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் கபடி சீனில் வேறு மாதிரி இருக்குது, பங்கமாக இருக்குது.